மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். கருமூர் காமராஜையும் ஐயா முத்துராமலிங்க தேவரையும் மரியாதை ஐயா அப்துல் கலாம் குறித்து பேசலாம். பெரிய பெரிய ஆடியோக்கெல்லாம் அவர் குப்பை, அந்த குப்பையெல்லாம் வெளியிட்ட தமிழ்நாடு தாங்காது. மிஸ்டர் சீமானை விட, அவர் வயிற்று பிழைப்பை விட, அவர் பின்னாடி நம்பி நாயா அலைஞ்ச ஒருத்தர் நான் ஒருத்தர். அப்படி ஒரு குற்றச்சாட்டை ஞானயமா யோக்கியமா சீமான் வச்சாரா மேடையில? இன்னைக்கு நீங்க தயாரா நான் தயார், நீ தயாரா நான் தயார்னு சொல்றேன். நீனே சொல்ல விரும்புறேன் உங்களோட சீமானோட விவாதத்துக்கு நான் தயார். ஈழம் சம்பந்தமா பேசுவோம். இந்த 11 வருஷம் என்ன புடுங்குன்னு கேட்கணும். ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறக்காதவன் நீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறக்காதவன். சட்ட ரீதியாக இன்னும் 2 ஆண்டுகளில் அந்த கட்சி இல்லாம தடுக்க முடியும். திராவிட முன்னேற்ற ஒரு அரசியல் ரீதியா இயங்கக்கூடிய ஒரு கட்சியை முடக்க முடியுமா அப்படின்லாம் அப்படியான கேள்விகள். என்ன சார் கடிக்கிறது? இதே முறையான இருப்பா? அதான் புரட்சியா? இல்ல தனிப்பட்ட தகவல்கள். எஸ் இருங்க. மேடையில முழுக்க மதுவரி பிரச்சாரம், கீழே வந்தா நைட்டு ரெம்மி மாட்டீங்க அந்த சரக்கான கேட்டுக்கிறேன். இதுதான் இன்னும் பல வீடியோக்கள் ஆடியோ சீமான் பேசியதே வெளியே வரும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி தலைவரும் வழக்கறிஞருமான திரு ராஜீவ்காந்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நடப்பு அரசியல் குறித்த பல்வேறு விவகாரங்கள் குறித்து அவர் விவாதிக்கலாம். சரி, வணக்கம். நல்லா இருக்கேன். அண்மையில அதிகம் திமுகவுக்குள்ள பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் அதற்கு அண்மையில் பதிலளித்த முதலமைச்சர் கோரிக்கை வெளுத்திருக்கு, ஆனால் இன்னும் பழுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? விமர்சன ரீதியாக பார்க்குறவங்க உதயநிதி அவர்களுக்கு இன்னும் அந்த துணை முதலமைச்சருக்கான மெச்சூரிட்டி வரலன்றது தான் ஸ்டாலின் சொல்கிறார் அப்படின்னு விமர்சன ரீதியாக பார்க்குறவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? அந்த மெச்சூரிட்டி குறித்து அவர் பேசலை. அதற்கு மாறாக ஒரு ஜனநாயக இயக்கம், இந்த இயக்கம் பல்வேறு தரப்பில், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள், எங்களை போன்ற அணி நிர்வாகிகள்லாம் அந்த கோரிக்கை வைக்கிறோம். அதை கூடி விவாதித்து முதல்வர் அறிவிப்பாங்க. அதில் அது மெச்சூரிட்டி சார்ந்த விஷயம் அல்ல. நீங்கள் இன்னைக்கும் இப்போ பொதுவாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் எங்களுடைய கட்சியுடைய ஆய்வு குறித்தும் அரசு திட்டங்கள் குறித்தும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்லாம் போகிறாங்க. அதனால் அது அவர் தகுதி இருக்கா என்கிற அடிப்படையான பதில் அல்ல. அதற்கு மாறாக ஒரு வலுவான கோரிக்கை இருக்கிறது. காலம் வருகிற போது அந்த வாய்ப்பு வரும். அந்த காலங்கிறது ஒரு ஜனநாயக இயக்கத்தில், ஒரு பெரிய கட்சியில் படிப்படியான ஒரு கருத்துருவாக்கம். அந்த கருத்துருவாக்கத்தின் அடிப்படையில் தலைமை முடிவெடுக்கக்கூடிய அது தகுதியா இருக்காரா இல்லையா என்பது அல்ல. தகுதி இருக்கிறதுனால தான் இந்த கோரிக்கை வந்திருக்கு. தகுதியையும் தாண்டி எங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஐடியாலஜிக்காக தத்துவம் முரண்பாடு இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தின், திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, முத்தமிழர் கலைஞரை புரிந்து கொண்டு எங்களுடைய தலைவர் மரியாதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலை செய்வதற்கு நாங்கள் இருக்கப்பட்டிருக்கிற தலைவர். மக்கள் மன்றம் அடுத்து தான் முடிவு பண்ண போகுது. மக்கள் சரியா தான் அடுத்து முடிவு பண்ணிட்டோம். ஆனால் எங்க கட்சிக்குள்ள நாங்கள் எங்க தலைவரா நாங்கள் கேட்கிறோம். அது தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. கொஞ்சம் காலதாமதம். அதுக்கான காரணமா என்ன? இல்லை, காலதாமதம் இல்லை. அதற்கு மாறாக எங்க ஜனநாயக கோரிக்கைகளை கட்சி உள்வாங்கி கொண்டு அறிவிப்பதற்கான நேரம் உறுதியாக அறிவிப்பாங்க. ஏன் நான் மீண்டும் நான் கடந்த பேட்டில் உங்கள்கிட்ட தான் பேசினதை, ஒட்டுமொத்த இந்தியாவும் குறிப்பாக இந்த நாட்டுடைய ஆளுகிற RSS என்கிற அமைப்பு ஒரே ஒரு மனிதரை தான் எதிரியாக பார்த்தது. இப்போது ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கொள்ள பயப்படுறாங்க. பாராளுமன்றத்தில் ரொம்ப திணறாங்க. தேர்தலுக்கு முன்பு ஒட்டுமொத்த RSS அமைப்பும் மத அடிப்படைவாதிகளும் இந்துத்துவ சக்திகளும் ஒருவர் எதிரியாக பார்த்தது என்றால் மரியாதைக்குரிய எங்களுடைய இளைஞர் செயலாளர், எங்களுடைய தளபதி உதயநாத் தான். ஏன்னா அந்த கருத்து, அவர் பேசுகிற கருத்து மிக உறுதியாக சனாதனம் எதிர்ப்பு என்கிற அந்த கருத்து. ஏன் சனாதனத்தை எதிர்க்க வேண்டும்? சாதியை தூக்கி சுமக்கிற, விழுமியம் என்கிற பேரில் பிற்போக்குத்தனத்தை தூக்கி சுமக்கிற பெண்களை, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மதச்சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது. அப்போ அதை நான் நம்ம ஒரு டெங்கு மாதிரி மலேரியா மாதிரி அப்படி எதிர்கொள்ளணுங்கிறத கருத்து ஒட்டுமொத்த முற்போக்குவாதிகள், குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பேக்வேர்டு மூவ்மெண்ட்ஸாக இருக்கக்கூடிய லாலு பிரசாத் யாதவர்களுடைய அமைப்பு, உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ் அமைப்புலாம் அங்கே இல்லை நீங்கள் இதெல்லாம் எடுத்து பேசணும், அதெல்லாம் இல்லை சொன்ன கருத்து சரிதானே ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இந்தியா கூட்டணியில் சில தலைவர்கள் மாற்று கருத்தை வைத்ததோட பின்ன காலம் இல்லை இதுதான் சரியான கருத்து என்பதை ஏற்றுக்கொண்டது. அப்போ ஒட்டுமொத்த பாஜகவும் எதிர்த்த நபராக எங்கள் அண்ணன் இருந்தார். எங்கள் அண்ணன் இருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கத்துடைய தத்துவம், அவருக்கு தத்துவ புரிதல்,
அப்போ இயக்கத்தை வழி நடத்துவதற்கு நான் சரியான வெப்பனா பார்க்குறேன். Right. எதிரி நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரி தான் தீர்மானிப்பேன் என்று மாவோ சொல்வார். ஓகே. எங்களுக்கு இன்னைக்கு ஐடியாலஜிக்கல் எதிரி வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு, ஒரு மத அடிப்படைவாத அமைப்பு. அவங்க பேசுகிற ஒரு பிற்போக்குவாதமும் மத அடிப்படைவாதம் தான் எங்களுக்கு நாங்கள் எதிராக பார்க்குறோம். நாங்கள் பேசுகிற சமூக நீதி, நாங்கள் பேசுகிற மாநில சுயாட்சிக்கு எதிராக அந்த கட்சி இருக்குது. அந்த எதிரிகள் எடுக்கிற ஆயுதம் எங்கள் தலைவர்களை சிறுமைப்படுத்துவது. அப்போ இவர்களுக்கு அடிக்க வருகிற தலைமுறைக்கும் ஏற்ற ஆயுதமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய தலைவர் வழிகாட்டியிருக்கிற எங்கள் தளபதி உதயனாவே நாங்கள் சொல்கிறோம், கொண்டாடுறோம். இப்போ அண்மையில் ஒரு 2-3 நாட்களாக பேசப்படுற விஷயம் வந்து இந்த மேயர் தேர்தல் தொடர்பான ஒரு விஷயம். கட்சி ஒருத்தரை முன்னிறுத்தும் போது வேறு ஒரு மாற்று வேட்பாளராக ஒருத்தர் முன்னின்று அவர் ஒரு 23 வாக்குகள் திருநெல்வேலியில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கோவையிலையும் சின்ன சின்ன கூட்டத்தில் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு இருந்தால் சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அங்கே எங்கே தவறு நடக்கிறதா நினைக்கிறேன்? ஜனநாயகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தவறுலாம் இல்லை. கோவையில் வந்து சில பேர் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க இருக்காங்க. வாய்ப்பு ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். 100 கவுன்சில் இருக்காங்க, அதில் பெண்கள் 60 இருக்காங்க. அது பெண்களுக்கான ஒதுக்கப்பட்ட தொகுதி. வாய்ப்பு ஒருத்தர் தான் கொடுக்கணும். கிடைக்காதவர்கள் இப்போ இன்னொரு வாய்ப்பு வரும். ஜனநாயகத்தில் எனக்கு வாய்ப்பு மாநில மாணவர் அணி தலைவருங்கிற வாய்ப்பு எனக்கு தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் மட்டும் தான் தகுதியான ஆளா அப்படி இல்லை, எத்தனையோ பேர் தகுதியான இருப்பாங்க. அந்த வாய்ப்பு இன்னொருத்தர் கிடைக்கும். அப்போ கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறது தான். அங்கே திருநெல்வேலி பொறுத்தவரை ஒரு கட்சி முரண்பட்டு இருந்தாரு. அதை கட்சி சீரியஸாக பார்க்குது, தலைவருடனே கவனிக்க சொல்லியிருக்காங்க. அது யாராக இருந்தாலும் கட்சிக்கு எதிராக கட்டுப்பாட்டை மீறி எந்த நடவடிக்கை எடுத்தால் உறுதியாக தலைமை நடவடிக்கை எடுக்கும். அதுக்காக இருக்க அந்த ஒட்டுமொத்த திருநெல்வேலி மக்களும் எங்க பக்கம் நிற்கிறாங்க அப்படி இல்லை. அங்கேயும் மாற்று இயக்கங்கள் இருக்கு, மாற்று கட்சி இருக்கு, சாதி சங்கங்கள் இருக்கிறது. தத்துவத்தை பிடிக்காம வெளியே வரும் போச்சுவாங்க, கட்சியை பிடிக்காம வெளியே போவாங்க. அவர்களிடம் கொஞ்சம் சில கவுன்சிலருக்கு போயிருக்காங்க. அது சீரியஸாகவே யோசிக்க வேண்டிய விஷயம். அது தலைமை கூடிய விரைவில் அது நல்ல முடிவு எடுத்துரும். எலெக்ஷன் இல்லாத இந்த நேரத்திலையுமே கூட உங்கள் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் திமுகவின் முன்னாள் தலைவருமான கருணாநிதி அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் கடுமையான எதிர்வினைகளை எல்லாருமே ஆற்றுங்க. அப்போ குறிப்பாக நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்கள் எழுப்புற கேள்வி வந்து அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? ஒரு மரணித்துட்டார் அப்படின்னா அவர் வந்து நம்ம பெருசாக விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது அவங்களுக்கான ஒரு உரிமையாக தான் நம்ம பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்டால் சரியா இருக்கும். எங்கள் புரிதல் உங்களுக்கு இருக்குது. அது கூட ஒரு அரசியல்வாதிக்கு மேடையில் எதை பேச வேண்டும் என்கிற தெளிவும் நிதானமும் வேண்டும். தனிப்பட்ட ராஜீவ்காந்தி நினைத்தால் மரியாதைக்குரிய சீமான் அவர்களை போடா வாடா என்று பேசுவதற்கு ஒரு நொடி ஆகிவிடாது. நீங்கள் டைட்டில் வச்சு முன்னாள் தம்பி அண்ணனை படு பயங்கரமாக திட்டினார், கலாய்த்தார், பலார் என்று பேசினார் என்று போட முடியும். அவருக்கு மீடியா ப்ரொமோஷன் மாதிரி எனக்கு மீடியா ப்ரொமோஷன் வந்துக்கிறோம். ஆனால் எதை பேசணும்னு எனக்கு இருக்குல்ல. அவருடைய கழிவறையை, அவருடைய படுக்கை அறையை, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் சொல்கிற மாதிரி அவர் செல்ஃபோனுக்கு உள்ள யார்கிட்ட பேசுறாரு, நான் எட்டி பார்க்குற வேலையா? எது விமர்சனம் இருக்கு? எது விமர்சனம்? நீங்க என்ன ஒரு கேள்வி வைக்கலாம். நீங்க ராஜீவ்காந்தி வச்சிங்க, திருநெல்வேலி தேர்தல் என்னாச்சு, நீங்க ஸ்போக் பர்சன் சொல்லுங்கிறீங்க. அந்த பர்டிகுலர் பேரை குறிப்பிட்டு அதை ஒரு கவுன்சிலர் தந்தாங்களே, கவுன்சிலர் என்ன சாப்பிட்டான்னு கேள்வி கேட்டா நான் உங்க கேள்வி எப்படி புரிந்து கொள்வேன்? ஒன்று உள்நோக்கம் இருக்கு, இல்லை நீங்க அடிப்படை அறிவில்லாம கேட்குறீங்க. திரு சீமான் அவர்கள் மேடையில் பேசியது முழுக்க அபத்தம். இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையா சொல்வேன், அருவருப்பு, ஆபாசத்தின் உச்சம். நீங்கள் மொத்தம் கலைஞரை விமர்சிக்க கூடாதா? விமர்சிப்பதற்கு யாரும் அப்பாற்பட்டவர் அல்ல, எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் கொண்டு வந்த திட்டம் இப்படி இருக்கிறது, இந்த திட்டம் பிழையாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், குற்றச்சாட்டு வைங்க, அதுக்கு பதில் தான் நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம், ஜனநாயக மட்டத்தில் வைப்போம். ஆனால் அதுக்கு மாறா நான் சாதி திமுறோட தான் சீமான் இயங்குகிறார். நான் சொல்கிறேன், ராமதாசிடம் இருந்த அந்த சாதி திமிரும் சீமான் சாதி திமிரும் ஒன்றாக இருக்கிறது. இது வந்து எப்படியாவது எனக்கு கைது பண்ணு, எப்படியா எங்க அந்த நான் வாண்டடா ரவுடி, நானும் ரவுடி தான் வண்டியில் பார்க்குறாரு. அவருக்கு சொல்ல விரும்புகிறேன், சட்டம் தான் கடமைச்சு. இந்த வாண்டட் ரவுடி லிஸ்ட்லாம் நீ வந்து காணாமல் போய் பலகாலம் ஆயிடுச்சு. தனிப்பட்ட முறை சொல்கிறேன், நீ வாண்டட் ரவுடி லிஸ்ட்லாம் என்ன விஜயலட்சுமி கேஸில் கைது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட்லாம் சொல்கிறேன், அந்த கேஸில் அவர் கைது பண்ணியிருக்கணும். கைது பண்ணாம விட்டுட்டாங்களோ அப்படிங்காங்க. வருஷம் அந்த வாட்ஸ்அப் குப்பைகள்ல வந்து கைது பண்ணாம அதான் நான் தனிப்பட்ட கைது பண்ணிருக்கேங்கிறேன். மேபி இந்த அரசு பழிவாங்க நினைத்திருந்தா அதில் கைது பண்ணியிருக்கும். சில ஜெயலலிதா மம்மூன் ஓட விட்டது மாதிரி இந்த அரசு ஓட விட்டுருக்கும். அது தனிப்பட்ட பர்சனல் வேண்டான்னு இந்த அரசு ஒதுங்குனது எங்களை பார்த்தா ஏளனமா, நக்கலா, நையாண்டியா தெரியுது உங்களுக்கு. நான் அதான் நீங்கள் மட்டும் தான் அறிவாளி, நாங்களெல்லாம் முட்டாள், உங்களுக்கு மட்டும் தான் கருத்து இருக்கீங்களா, கருத்து இல்லைன்னு. அதானே இது, அந்த நோக்கம் அதுதானே. நான் உங்களை பற்றி பேசுவதற்கு ஒரு நொடி ஆகிவிடாது. அவ்வளவு இருக்கு. ஆனால் கடந்து போகிறோம்.
ஆனால் நீங்கள் அரசியல் மாண்டு ஒன்று இருக்கிறது, தனி மனித பகையாக மாற்றக்கூடாதுன்னு. நீங்கள் செருப்பை தூக்கின போது உங்கள் காலில் ஒரு செருப்பு இருந்துச்சு, எங்ககிட்ட கருப்பு செருப்பு துண்டு போட்ட காலில் அதே கோடி செருப்பு இருக்குது. உங்களுக்கு 20 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டான்னா எங்களுக்கு 2,10,00,000 மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். வெட்டுக்கு வெட்டு, குத்து குத்து, பேச்சுக்கு பேச்சுன்னு பேசினா நாகரிகமாக இருக்குமா? ஒரு நாளில் திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் நினைத்தார் எங்களுடைய தலைவர் கையை செய்தால் சீமான் என்பது மக்கிய குப்பையாக மாறிவிடுவார். நான் மிரட்டலாம் சொல்லலை, உங்கள் அரசியல் மக்கிய குப்பையாக மாறிடும். நீங்கள் பேசுகிற அரசியல் மக்கிய குப்பையாக இருக்கு. ஆனால் நாகரிகம் இருக்கிறது, எதை பேச வேண்டும் என்கிற எங்களுக்கு புரிதல் இருக்கிறது, நிதானத்தோடு இருக்கணும். அவர் எப்போதும் ஒரு மயக்கத்தில், அது மது மயக்கமா இல்லை தத்துவ மயக்கமா எனக்கு தெரியாது, நான் கொச்சப்படுத்த விரும்பலை, ஒரு மயக்கத்தில் இருக்காரு. அந்த மயக்கம் ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் பிற மனிதர்களை தாழ்த்தி தான் தான் உயர்ந்தவன் என்கிற மனநோய்க்கு ஆளாயிருக்கிறார். தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை, அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய செல்ஃபோன்களை காவல்துறை பறிமுதல் பண்ணி அதிலிருந்து காவல்துறை தான் இவ்வளோ ஆடியோக்களையும் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க, இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது, அதற்கான அறச்சீற்றம் தான் இந்த மேடை. என்ன அறச்சீற்றம்? திமுக இருக்குன்னா யார் இருக்காங்க? ராஜீவ்காந்தி இருக்காரு, இல்லை இருக்காரு, சொல்லுங்கள், வழக்கு போடுங்க, கம்மியாக கொடுங்க, புகார் கொடுங்க. அறச்சீட்டங்கிறது அடுத்த அரப்பள்ளி கேவலம் பேசுவதா? நான் அறச்சீட்டம் பற்றி அவருக்கு பர்சனலாக பேசலாமா? எவ்வளவு கேவலம்! முதல்ல உங்கள் கட்சிக்கார 2 பேர் பேசியிருக்கான், அது இன்னொருத்தர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான், போலீஸ் விட்டு வச்சுக்கிறீங்க. என்ன நம்பிக்கை? ஒரு பொண்ணு அப்ப உங்க கட்சிக்குள்ள உள்கட்சி வராது. ஒரு பொண்ணை பத்தி அவளை கேவலம் பேசுறீங்க, பொறுப்பாளர் அவன் பேசுறீங்க. ஒரு மாண்பு வேணாம்? உங்களை உயிர்னு நம்பி நிற்கும் தங்கச்சி நிற்கிறாங்கன்னா அந்த மரியாதை கொடுங்க. இன்னைக்கும் அது காளியம்மா பேசுனாங்கன்னா அண்ணா சொல்லுங்கன்னா வாங்க, அம்மா சொல்லுங்கம்மா, அவ்வளவுதானே. அதான உறவு. நான் பேசிட்டு போனை வச்ச பின்னாடி இவன்னு பேசினா அது என்ன நாகரிகம்? கேட்டா இது திமுக வெளியிட்டுருச்சு, போலீஸ் சொல்லிடுச்சா, இந்த போலீஸ் சொல்லிடுச்சு, புகார் கொடுங்க. நீங்க அதான முறை. அதாவது முதலில் இந்த விஷயத்துக்கு நான் உள்ள விரும்பல. தனிப்பட்ட 2 பேருடைய பிரச்சனை, அது பொதுவெளியில் மேடை போட்டு பேசுவதே அநாகரிகத்தின் உச்சம். உங்களுக்கு இப்படி எந்த அநாகரியம் தெரியாதவர் தான், இந்த நாகரிகம் தெரியாதவர் தான் ஒரு அநாகரிகத்தின் உச்சமாகத்தான் சீமான் இருக்கிறார். நான் அவர் வச்ச பதிலுக்கு வர்றேன். நீங்க வேணா நியாயமா சொல்லுங்க. கலைஞர் மீது குற்றச்சாட்டு வச்சாரு, இப்ப கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன், சீமான் வச்சாரு, நீங்க இப்பயே சர்ச் பண்ணுங்க, எடுங்க, இப்ப சர்ச் பண்ணுங்க, பொறுப்பாளர் போட்டு ட்வீட் எடுங்க, இல்ல அவர் பேச பேச்சு எடுங்க. இந்த குற்றச்சாட்டை சீமான் வச்சாருங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு நான் பதில் சொல்ல போகிறேன், சொல்லுங்க. நீங்க இந்த குற்றச்சாட்டு வச்சாருங்க, நான் பதில் சொல்றேன். அப்படி ஒரு குற்றச்சாட்டை நியாயமா யோக்கியமா சீமான் வச்சாரா மேடையில? சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். ஒரு இல்லைங்க, நீங்க என்ன பொய் சொல்றீங்க? நீங்க அவர் என்ன சொன்னாரு? அவர் பேச்சு முன்க நக்கல், நையாண்டி, எள்ளு. தொடர்ந்து அரசு ரீதியான அரசியல் விமர்சனத்தை வைங்க. நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொன்னீங்க, பாதிப்போம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு மறைந்த தலைவர் முத்தமிழர் கலைஞர் பிரச்சனை இருக்கா? சொல்லுங்க. நீங்க இல்ல மின்சார கட்டண உயர்வுக்கும் முத்தமிழர் கலைஞருக்கு சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க. நீங்க அரசுடைய மின் கொள்கை சரியில்லை, நீங்க தப்பு பண்றீங்க, இப்ப விமர்சிங்க. நான் எதிர்வாதம் வைக்கிறேன். நான் கேட்பது கலைஞர் மீது விமர்சனம் வச்சாங்கன்னு சொல்றீங்களே, என்ன விமர்சனம் இப்ப சொல்லுங்க. நீங்க இல்ல அந்த பாடல் சம்பந்தமான ஒரு நான் விமர்சனம், நான் நேரடியா வர்றேங்க. தமிழீழ பிரசிடென்டாரு மிஸ்டர் சீமானை விட, அவர் வயிற்று பிழைப்பை விட, அவர் பின்னாடி நம்பி நாயா அலைஞ்ச ஒருத்தர் நான் ஒருத்தன். சீமானுக்கு சொகுசு வாழ்க்கை, ஏட்டு பால், நாட்டுக்கோழி முட்டை, இல்லை இங்க இருக்க நீங்க 10 படை வீரர்களோட பாதுகாப்புலாம் 2009 சீமானுக்கு இல்லை, சாதாரண இயக்குனர் தான். வாடகை வீட்டில், விரும்பாக்க வீட்டில் வழக்கு வாடகை கொடுக்க முடியாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு அதுக்காக கேஸ் நடத்த வக்கீல் தானா. உங்க ஜாமீனை தெருவா கொண்டு போய் இங்க இயக்குனர் தோழர் மணிவன் இருக்கும் போது கோயம்புத்தூர் தோழர் பாமரனுக்காக 2 சின்ன பையனா உங்களுக்காக தெருவா நான் வறண்டு என் குடும்பத்தை இழந்து, என் குடும்பத்தை பொருளாதாரத்தை இழந்துட்டவனா ராஜீவ்காந்தி. நீங்க என்ன நிலைமை எனக்கு தெரியும். எனக்கு நீங்க ஒரு கார் பயணத்துக்கு ஒரு கார்ல போகணும்னா எத்தனை பேர்ட்ட ஓசியில பெட்ரோலுக்கு டீசலுக்கு காசு வாங்கி, நீங்க ஃப்ளைட்ல போகணும்னா எவன் எத்தனை பேர்ட்ட காசு வாங்கி பிச்சை எடுத்து தம்பி ஒருத்தன் தானா. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கா? இதை நான் பேசுவது அநாகரிகத்து உச்சம். அந்த தம்பி கேட்கிறேன், நான் சொல்றேன். ஆமாங்க, ஈழத்தமிழர் விஷயத்துல கலைஞர் பண்ணிட்டார், விவாதிக்கவா? நானே சுத்த நான் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க தயாரா? நான் தயார். நீ தயாரா? நான் தயார்னு சொல்றேன். நீனே சொல்ல விரும்புறேன். உங்களோட சீமானோட விவாதத்துக்கு நான் தயார். ஈழம் சம்பந்தமா பேசுவோம். இந்த 11 வருஷம் என்ன புடுங்குன்னு கேட்கணும். நான் அந்த சொல்ல ரொம்ப அதிகம் தான் அது. நான் புல் புடுங்கிறத சொல்ல என்ன பண்ணி கேட்கணும். நான் அதை வார்த்தை தடிக்குது. ஏன்னா 11 ஆண்டுகளில் ஈழத்தமிழர்களுக்காக இதை செஞ்சுட்டேன். பன்னாட்டு நீதிமன்றத்தில் நாங்கள் இப்படி வழக்கு வச்சுட்டோம். இந்தியாவில் இப்படி பிரதேசிய இனங்கள் இப்படி நாங்கள் பேசிட்டோம். உன்னால என்ன செய்ய முடிஞ்சதுன்னா, இந்த 11 வருஷத்துல யாரெல்லாம் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இருந்தார்கள், அண்ணன் வன்னியரசன், அண்ணன் குளத்தூர்மணி அண்ணன், அண்ணன் கூராமகிருஷ்ணன், ஈழத்தமிழர்களுக்காக, விடுதலை புலிகளுக்காக தன்னுடைய சொத்தை இழந்து, குடும்பத்தை இழந்து, எல்லாம் இழந்து தலைவர்களா நின்ற ஐயா நெடுமாறன் உட்பட
எல்லாரையும் புறந்தள்ளிட்டு அவன்லாம் துரோகின்னு சொல்லி ஒரு தனக்கு இருக்க பேச்சாற்றங்கிற பொய் சொல்ற கதை சொல்லி மூலியமா தான் மட்டும் லீடர் ஈழம்ங்கிற கருத்தியலை சீமான் கொலை செஞ்சுட்டார். இன்னைக்கு அண்ணன் குளத்துமணி அண்ணன், அண்ணன் கூராமகிருஷ்ணன், அண்ணன் வன்னியரசன் பேர் அடிக்கடி இறந்த தோழர் முத்துக்குமார் பல தோழர்கள் இந்த கட்சி ஆரம்பிச்ச நீ இந்த நாம் தமிழர் பேர் வச்ச போது இந்த எல்லா தோழர்களும் யாரா ஈழம் பேசுவாங்களா? ராஜீவ்காந்தி கேட்டா கூட பார்த்துக்கலாங்க. அதை நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கான மாநில சுயாட்சி கொடுத்து சமூக கொடுத்துருந்தா ராஜீவ்காந்தியே பேசுவேன். காரணம் சீமானுங்கிற ஒரு அற்பத்தனமான தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக அவர் செய்த வேலைகள். ஈழம் என்கிற அரசியலை கொலை செய்தவர் தன் சுயலாபத்துக்காக சீமான் தான் வாதிக்க தயாரா? இன்னைக்கு தேர்தல் அரசியல் பார்க்கும்போது அவருக்கான ஆதரவு பெருகிட்டே அந்த கொள்கை ரீதியா அந்த கொள்கை சீமான் கொள்கை பேசுறதா? எந்த தேர்தல் கூட்டத்துல மெதகு பிரபாகரன் அவர்கள் படம் இருந்தது? நீங்க காட்ட முடியுமா? காட்டுங்க. இல்ல அதுல சில சிக்கல்கள் இருக்கு. என்ன சிக்கல் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க நாட்டை நாங்க என்ன சிக்கல் சொன்னாங்க சொல்லுங்க. அப்ப நீங்க ஆண்மையற்றவர் அவங்க செயலாக்குற எனக்கு ஆண்மையில் நம்பிக்கை இல்லை. ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறக்காதவன் நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறக்காதவன் ஆண்மையற்றவன் தான் என் தலைவரை நான் மட்டும் தான் கொண்டு போவேன். ஏன் உங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நீங்க பிறக்கலையா? அப்ப உங்களுக்கு ஆண்மையற்றவரை பண்ணீங்க. ஏன் படத்தை போட படுத்தீங்க? யோக்கியமா இருந்தா படத்தை போட்டுட்டு ஏன் மண்ணுடா வாடான்னு பேசணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த நெகிழ்வு சொல்லி தேவைப்படுகிறது. இது இன்னொருத்தன் பண்ணிட்டான்னா அவன் துரோகி, அவன் இனத்துரோகி. இது என்ன வாதம் இது மிஸ்டர் சீமான்? என்ன வாதம் சொல்லுங்க. உங்களுக்கு வந்தா தக்காளி, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? உங்களுக்கு ஈழம் குறித்து நெகிழ்வு சொல்லி தேவைப்படுதா இல்லையா? உங்களுக்கு பேம்ப்ளெட்ஸ்ல உங்களுடைய புரோபகண்டாரில் ஈழம்னு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இங்க நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்துடும் பயம் இருக்குல்ல. அந்த பயம் எல்லா கட்சியும் இருக்கும்ல. அதையெல்லாம் இழந்து ரெண்டவங்க தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் படத்துல இதுல படம் இருக்கா இல்லையா? ஈழ தொடர்பாக உறுதியா இருக்காங்களா இல்லையா? அந்த உறுதியா எல்லாம் போச்சு, வசூல் கம்பெனியா மாறிடுச்சு. இப்ப சொல்றேங்க, நான் இந்த பேட்டில் சொல்றேன், நாம் தமிழர் இந்த கட்சியை சட்ட ரீதியாக இன்னும் 2 ஆண்டுகளில் அந்த கட்சி இல்லாம தடுக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு சீமானுக்கு தெரியும். வாய்ப்பு தான் நான் கேட்டு பதில் சொல்றேன். என்னால் செய்ய முடியும். நான் சவாலை சொல்ல, பிள்ளைக்கு பேர் வச்சவங்க முன்னாடி சொல்றேன். அந்த 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 வலு எனக்கு இருக்கு. நான் திமுறலாம் சொல்ல. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் இருக்கு. இந்த அரசியலுங்கிறது மக்கள் மட்டத்துக்கு அரசியலாக இருக்கட்டும், ஜனநாயகத்தன்மையோடு தான் மிக அமைதியாக இருக்கிறோம். நான் எப்பவும் சொல்ல அவர் பர்சனல் பேசுறடா இது இல்லை, கொள்கை ரீதியா வாங்க. இந்த குற்றச்சாட்டை சீமான்னு வச்சாலும் யோக்கியமா அவங்கள்ட்ட சொல்ல சொல்லுங்க, பேசுவோம் வாங்க. இந்த திராவிட முன்னேற்ற ஒரு அரசியல் ரீதியா இயங்கக்கூடிய ஒரு கட்சியை முடக்க முடியுமா அப்படியான கேள்விகள்லாம். அரசியல் சட்டவிரோதமா இயங்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு இயங்கணும். நீங்க சட்டவிரோதமா இயங்குறீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில வெளிநாட்டு அமைப்புகள்ல ஒரு அரசியல் கட்சி பணம் வாங்க முடியுமா? வாங்க கூடாது, எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி. ஆனா திறநிதிங்கிற பேர்ல சுவிஸ்லேருந்து லண்டன்ல இருந்து வர்ற பாஜக ஆதரவோட இங்க இப்ப 19 லட்சம் ஒருத்தர் வாங்கிட்டாரு, லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் மரியாதை அண்ணன் செந்தில் பாலாஜியை எத்தனை நாள் ஜெயில் வச்சிருக்கீங்க? 1 வருஷத்துக்கு மேல ஜெயில் வச்சிருக்கீங்க. ஆனா சீமா தினந்தோறும் சுவிட்சர்லாந்துல இருந்து, லண்டன்ல இருந்து, கனடால இருந்து இங்க பிச்சை எடுக்கும் பாரு. பட் இல்லீகல் வர பணம் தானே. அங்கே ஊர்ல நான் கட்சிக்கு அனுப்ப முடியுமா? சட்டம் அனுப்ப முடியுமா? அதையும் இடி விசாரிக்கல. ஜவஹர்லால் அண்ணன் பக்கத்து பின்னாடி இருக்குன்னு. ஆமா, ஜவஹர்லால் அண்ணன் சவுதி அரேபியால இருந்து இங்க உழைக்க போடுவேன். தான் சொந்த ஊர்ல அங்க என் மக்களுக்காக உழைக்கிறாரு, கொஞ்சம் பணம் கொடுத்து விடுங்க அன்னிச்சிராவன்னு என்ன பண்ணி வழக்கு போட்டாங்க. ஃபேமஸா வழக்குது வழக்கு. ஏன் சீமானுக்கு ஏன் லண்டன்ல இருந்து கனடால இருந்து வர்ற பணத்தை ஏன் தடுக்க முடியல? தடுக்கிற நோக்கம் பிஜேபிக்கு இல்லை. பிஜேபிக்கு அடியாள் வேலை பார்க்குற ஒரு ஏஜெண்டாக சீமான் இருக்கிறார். இல்லை, அண்மையில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை, அந்த கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் துரைமுருகன் அப்படின்ற ஒரு பாட்டு பாடுறாரு. அது அதிமுக பீரியட்ல அதிமுக மேடைகளில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு பாடல். அதை இவங்க பாடிட்டாங்கன்னு கைது வரைக்கும் திமுக அரசு போகிறது உள்நோக்கமாக பார்க்குறாங்க அப்படின்றது. நீ உள்நோக்கத்தோட மேடைகளில் அந்த பாட்டை பாடி அதிமுக பாடிட்டாங்கன்னு தெரியுதுல. ஏற்கனவே அழகிய பெரியவனோட எழுதி நீங்க இந்த சண்டாளங்க வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு கடிதம் போடுறாருல, ஆமான்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல படத்துல. ஆமாங்க என்ன தெரியாம பட்டு சும்மா ஒத்துக்கிட்டார்ல. அப்ப எப்படி மேடையில் பயன்படுத்த முடியுது? அந்த சொல்ல எப்படி கலைஞர் பயன்படுத்த முடியுது? நீங்க அந்த அந்த சாட்ட துறைமுறை என்ன சொன்னாரு நீதிமன்றத்துல? பயன்படுத்தல தெரியாம பயன்படுத்த மணி போயிட்டார்ல. அந்த வெளியே நீங்க என் தம்பி தான் கைது நீ எப்படி பாடுவ? அப்போ நீ அது ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்களுடைய மதத்தர் இல்லையா? இங்க ஒன்று சொல்ற, இங்க சொல்லு. நான் தவறுனா மன்னிப்பு முடிஞ்சுது, அவ்வளவுதான். அப்ப இல்ல, அப்போ ஒரு மனிதனை சாதியாக நோண்டிதான் பார்ப்பேன், பாகுபடுத்துங்கிற ஒரு இழி புத்தி தான். சாதிய நோக்கம் இருக்கு நீங்க சந்தேகிக்கிறீங்களா? எஸ், சந்தேகங்களை உறுதியா சொல்றேன். சாதிய நோக்கம் தான் இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களே அவர் சாதியா தான் பார்க்கிறார்கள். ஓகே, வேற எந்த நோக்கம் இருக்கு நினைக்கிறீங்க? இன்னொன்னு மேடையில் எது வேணா பேசலாம், என்னை கை வச்சிருவாங்கிற திமுரு வச்சா தாங்குவாரான்னு பாத்துக்குவோம். நான் போலீஸ் வச்சு மிரட்டுறேன்னு சொல்லலை. நீங்க சொல்ற மசில்ஸ் பவர்ஸ் உங்களுக்கு ஒரு கைனா
இங்கேயும் ஓராரங்கை திமுகவுக்கு இருக்கு. எல்லா திமுக காரங்களும் தலைவருடைய கட்டுப்பாட்டுக்காக அமைதியா இருக்காங்க. கட்டுக்கோப்பான இயக்கம், ஜனநாயக இயக்கம். கூட்டம் நடத்தும் போது முட்டை விட்டு அடிக்கிறதுக்கும் செருப்பு விட்டு வீசுறதுக்கும் நாளாயிராது. ஆனால் அதெல்லாம் வேண்டாம். அரசியல் ஒரு கருத்தை பேசுறாரு, அந்த கருத்து ஆனால் நாவடக்கத்தோடு இருக்க வேண்டும். சீமான் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப நாள் அதிமுக வந்து திமுகவை முறையா எதிர்க்கல, அதனால முறையான எதிர்கட்சியா நாங்க இயங்குறோம், அதனால எங்களை டிஸ்மேண்டில் பண்ண ட்ரை. என்ன டிஸ்மேண்டில்? என்ன முறைனா இது? இங்க யார் யாரு கூட பேசுறாங்க, யார் யார் கூட போனாங்க, யார் யார் கூட இருக்காங்க, இதை முறையா எதிர்ப்பா? என்ன சார் கடிக்கிறது? இதே முறையான எதிர்ப்பா? அதான் புரட்சியா? இல்ல தனிப்பட்ட தகவல்கள் எஸ் இருங்க வெளியே வந்துருச்சு. அதான் கேட்கறாங்க இன்னைக்கு. சாராய கம்பெனில காசு வாங்கினா இல்லையா தங்கச்சி கேட்குது. மது ஆள ஓனரோட தொடர்பு இல்லைன்னு சொல்ல சொன்னா சீமான். நீங்க அந்த சார்ஜ் வைக்கிறீங்களா? சார்ஜ் வைக்கிறேன். மாசம் 10 லட்சம் பணம் வாங்குற சீமான் மண்ணே இல்லைன்றாரு. ஏன் வைகுண்டராஜன் என்ன தொடர்புன்னு கேட்டாங்க. அப்போ கொள்கை, அதாவது அரசு பள்ளி அடையாளம்னு இந்த அரசு வந்து ஒரு பிரச்சாரம் செய்யுது. மரியாதைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பிரச்சாரம் செய்கிறாங்க. அரசு பள்ளி வந்து வறுமையின் அடையாளம் இல்லை, பெருமையின் அடையாளம். இந்த ரேட்டை கொண்டு வாங்கணும். ஆனால் மேடையில் வந்து சொல்றாரு, என் புள்ள படிக்கிறதுக்கு அரசு பள்ளியே இல்லை, சேர்க்கறதுக்கு தனியார் பள்ளி. ஆனால் மேடை முழுக்க என்ன பண்ணுவார்? அரசு பள்ளின்னு. திமுக யாரும் பேசலை. பெஸ்ட் எஜுகேஷன் எங்கே இருக்கோ சேர்த்துக்குங்க, ஆனால் இல்லாத மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் சொல்கிறோம், தற்சார்பு பொருளாதாரண்டீங்க. நீங்கள் ஓட்டுற காரு, போட்டிருக்க செருப்பு, இல்ல போட்டிருக்க ஜீன்ஸ், அது அவங்க அமைக்கிற அரசு அதை நோக்கி நகரும்ன்ற ஒரு கனவு வச்சிங்கன்னா அந்த கனவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். மேடையில் முழுக்க மதுவரி பிரச்சாரம், கீழே வந்தா நைட்டு ரெம்மி மாட்டினா அந்த சரக்கான கேட்கக்கூடாது, இல்லை பேசக்கூடாது. நான் ஒரு கொள்கையில பூர்ண மதுவிலக்கு குறித்து ராஜீவ்காந்திக்கு உடன்பாடு இல்லை, நான் பேச தயார் இல்லை. ஏன்னா பல்வேறு உணவாத மாறிடுச்சு. சீமா என்னைக்காவது மதுவலி பத்தி பேசாம இருக்காரா? இப்ப கூட பேசுறாங்க. இந்த நான் பர்சனலா போக விரும்புறேன், அவ்வளவுதான். கூட பேசுறாங்க, முடிச்சிருங்க. நீங்க என்ன சொல்லி கட்சி கட்டினீங்க? மது, புகை, பெண், என்ன மண்ணை பார்த்தா அது டைலாக்லாம் வந்துச்சு. பொண்ணை பார்த்தா மண்ணை பாரு, இதெல்லாம் இந்த சினிமா டைலாக்லாம் விட்டுங்க, தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க. சீமான் இருக்கிறது ஒரு கம்பெனி, அது கொள்கை நம்புறீங்களா? எந்த கொள்கைன்னு பாதித்தார்? நான் தயார். திமுகவுக்கும் அன்னைக்கு காங்கிரஸுக்கும் ஒரு ஆரோக்கிய எதிர்ப்பு இருந்தது, அரசியல் எதிர்ப்பு. சீமான் செய்வது அதுதான். சீமான் செய்வது அப்புறம் மூளைச்சலவை, ஒட்டுமொத்த மாநில நானுக்கு எதிரான. நீங்க வாங்க, நீங்க டைலாக் பேசாம நான் தயார் வாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் எனக்கு அன்னைக்கு சொல்றேன், நான் திமுறோட சொல்றேன். என்னோட அப்போதும் அவர் வாதிக்க தயாரில்லை, இப்போது வாதிக்க தயாரில்லை. நாம் தமிழர் இருக்கிற காலத்தில் அது என்னோட வாதிக்க தயாரில்லை, இப்போது என்னை பார்த்தால் அவருக்கு பயம் இருக்குது. நான் வாதிக்க தயார் வாங்க. ஆபாசமா பேசிட்டாரு சீமான், ஆபாசமா நாம் தமிழர் கட்சியினர் பேசிட்டாங்கன்றத ரொம்ப வலுவான ஒரு கொதிப்போடு அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அந்த விமர்சனத்தை திமுக மீது அவங்க பல காலமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கேயும் ஒரு சிலர் அப்படிதான் பேசுறாங்க. அமைச்சர்கள் சிலர் பேசும்போது சில நெருடலான வார்த்தைகள் வந்துருது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம திருப்பி அவங்களை நோக்கி அந்த விமர்சனத்தை வைக்கிறது எப்படி சரியா? என்னை நோக்கி விமர்சனம் வைக்கிறீங்கன்னா, ராஜீவ்காந்தி நீங்கள் ஆபாசம் பேசிட்டு சொன்னீங்கன்னா நான் அதை திருத்திக்கிறேன். சில நேரங்களில் ஸ்மூத் சில பேர் சில வார்த்தை சொல்லும் போது இல்லைங்க அது தவறாக கன்வே ஆயிடுச்சுங்க, தப்பாக சொல்லிட்டாங்க, மாற்றிக்கிறேங்கிறாங்க. ஆமாம், வரலாறு அப்படித்தான் இருக்குது. அண்ணன் மரியாதைக்குரிய திராவிட இயக்கத்துறை பேச்சாளர் மொழிப்பூர்த்தி ஆகியுடைய மகன் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி 2 முறை கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த ஆட்சியில். வந்து சொல்ல நான் வற்புறுத்தி வைக்க அந்த நோக்கத்தை சொல்லுங்கிறார். அப்போ அவர் இல்லைங்க நான் வந்து அந்த நோக்கம் இல்லை, சென்னையோட ஸ்லாங்கில் பேசுகிறேன், அது தவறாக போகக்கூடாது, அப்படி மாற்றிக்கணும்னு அமைப்பு அட்வைஸ் பண்ணுது. 2 முறை நீக்குது. சாதாரண தொண்டன் மொழிப்பூர்த்தி ஆகியுடைய மகன் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு இருக்கிற அந்த புரிதல் ஆபாச குப்பை சீமானுக்கு இல்லையா என்பதுதான் எனக்கு கேள்வி. திருத்துவதற்கு இல்லை, அதுக்கு மாறாக நீ உரண்டை இழுக்கணும், வம்பு இழுக்கணும். நான் ஆபாஸ் தான் பேசுவேன், நீ ஆபாசமா பேசு, நான் கல்லறிவேன், நீ கல்லறி. அப்போ வன்முறை களமாக அரசியலை மாக்க பார்க்கிறார். அந்த அவரோட நோக்கம் அதுதான். இப்ப அவங்க பிரதானமா வைக்கிற அந்த ஆடியோ போலீஸ் தான் வெளியிட்டாங்கன்ற எல்லா விமர்சனங்களும் நீங்க மறுக்கிறீங்களா? உறுதியா மறுக்கிறேன். ஒரு செல்போன் இருக்கு, என் செல்போனை ஹேக் பண்ணிச்சுட்டா எல்லாம் இருக்கலாம். இது இன்னும் பல வீடியோக்கள் வந்து ஆடியோக்கள் சீமான் பேசியதே வெளியே வரும். அப்ப என்ன சொல்லலாம் பார்க்கலாம். அவரோட ஃபேமஸ் ஆடியோலாம் பல இடத்துல சிக்கியிருக்கு. நான் என்னடா ராஜீவ்காந்தி ஆடியோ வெளியிடறான்னு சொல்லாதீங்க. அதில் வந்து நீங்கள் அவர் பண்ண பல காரியங்களை, குறிப்பாக பெரும் மரியாதைக்குரிய கரும வீரர் காமராஜையும் ஐயா முத்துராமலிங்க தேவரையும் இப்போ மரியாதைக்கு ஐயா அப்துல் கலாம் குறித்து பேசலாம். பெரிய பெரிய ஆடியோக்கள்லாம் அவர் குப்பை. அந்த குப்பையெல்லாம் வெளியிட்டால் தமிழ்நாடு தாங்காது. அது இந்த வாய்ப்பு தான் இந்த காணொலி போய் காட்டுங்க. அப்படி குப்பையை பேசிக்கலாம்ல. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.